அண்மை செய்தி. மாநில ஆளுநர் மாளிகையின் பெயரை மாற்ற மத்திய உள்துறை அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், ஆளுநர் மாளிகை பெயர் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன? அல்ல, இனி மக்கள் பவன் என ஆளுநர் RN ரவி பரிந்துரையை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆளுநர் மாளிகைகள் ராஜ்பவன் என்று அழைக்கப்படுகிறது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஜனாதிபதி மாளிகையில் நடந்த ஆளுநர்கள் மாநாட்டில் தலைமையேற்ற ஆளுநர் RN ரவி ராஜ்பவன் என்பது மக்கள் பவன் என மாற்றப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். அதை அனைவரும் வரவேற்ற நிலையில் தற்போது மத்திய உள்துறை அமைச்சகம் அதை ஏற்று அதிகாரப்பூர்வமாக ராஜ்பவன் என்பதை இனி மக்கள் பவன் என அனைத்து மாநிலங்களிலும் மாற்றி அழைக்க உத்தரவிட்டுள்ளது. ஆளுநரின் இந்த முயற்சி ராஜ்பவன் வரலாற்றில் ஒரு மைல்கல் என்று ஆளுநர் மாளிகையிலிருந்து தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் அவரது கோரிக்கையை நிறைவேற்றிய மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்தும் அவர் தனது எக்ஸ் தளத்தின் வாயிலாக பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக நாம் இது தெலுங்கானா ஆளுநராக தமிழிசை அவர்கள் பணியாற்றிய போது அவர் அதை ராஜ்பவனாக இருக்கக்கூடாது, மக்கள் பவன் என்று மாற்ற வேண்டும் என்று அவர் அதை மாற்றியிருந்தார். மாற்றி மக்கள் பவன் என்று அழைக்கப்பட்டது. அங்கு மக்கள் தாராளமாக வந்து தங்களுடைய கோரிக்கைகளை சொல்லலாம், அதே நேரத்தில் அரசுக்கு எதிரான புகார்களை அளிக்கலாம். இதுவரைக்கும் ஆளுநர் மாளிகை என்பது மக்களுக்கான ஒரு மாளிகையாக இல்லாமல் அரசு அதிகாரிகளோ அல்லது பதவியேற்கக்கூடிய அந்த விழா நடக்கக்கூடிய பவனாகவோ அது திகழ்ந்து வந்தது. ஆனால் இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது. மக்களும் வந்து செல்வதற்கான ஏற்புடையதாக, மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளை சொல்வதற்கு ஏதுவாக பல நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வகையில் இந்த ராஜ்பவன் என்ற பெயரை மாற்றி மக்கள் பவன் என்று அழைக்க வேண்டும் என்று ஆளுநர் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் மத்திய அரசு அதனை மாற்றி உத்தரவிட்டிருக்கிறது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.